வணக்கம். புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். 2 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே வர்த்தகம், உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதுகுறித்து பேசிய ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா இந்தியாவுடனான விண்வெளி ஒத்துழைப்பை ஆதரிப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து பேசிய பிரதமர் மோடி புல்லட் ரயில் திட்டம், ஏஐ, செமிகண்டக்டர், விண்வெளி, கனிம வள துறைகளில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்படும் என தெரிவித்தார். இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் பன்மடங்கு லாபம் தரும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி டோக்கியோவில் இந்தியா ஜப்பான் பொருளாதார கருத்தரங்கில் பேசினார். செமிகண்டக்டர், ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங், விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உறுதியான முன்னெடுப்புகளை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். ஜப்பானியர்களின் தொழில்நுட்ப அறிவும் இந்தியர்களின் திறமையும் சேர்ந்தால் இந்த நூற்றாண்டில் உலகின் தொழிற் புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரதமர் பேசினார். தமிழகத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக இன்று முதல் ஒரு வாரத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார். தமிழக பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு முதல்வர் செல்ல உள்ளார். அதில் முதல்வர் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. காலை 9 மணி அளவில் சென்னையிலிருந்து புறப்படும் முதல்வர் நாளை ஐரோப்பாவில் மாபெரும் தமிழ் கனவு 2025 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணியளவில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் அதற்கான பரப்புரை பயணங்களில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜூலை மாதமே தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்ட பழனிசாமி 3 கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணப்புரம், பழையனூர், திருப்புவனம் உள்ளிட்ட இடங்களில் ஆகஸ்ட் மாதம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடத்தப்பட்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன. ஆனால் இந்த மனுக்கள் மூட்டையாக கட்டப்பட்டு வைகை ஆற்றில் வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மனுக்களை ஆற்றில் வீசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக அரசு திட்டத்தின் மனுக்கள் அஸ்தியை கரைப்பது போல திருப்புவனம் வைகை ஆற்றில் குப்பைகளோடு குப்பையாக கொட்டப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திமுக தலைவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது வாங்கிய மனுக்கள் கருப்பு பெட்டிகளில் இன்னமும் பூட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதேபோல பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் வீணடிக்கப்பட்டது போல மக்களின் மனுக்களும் குப்பையைப் போல வீசப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அனைத்து மராத்தா சமூகத்தினருக்கும் 10% இடஒதுக்கீடு கோரி மனோஜ் ஜாரங்கி தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோர் மும்பைக்கு போராட வந்ததால் மத்திய மற்றும் தென் மும்பையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மராத்தா சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்த்து கல்வி, வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2800 வாகனங்களில் நவி மும்பைக்கு வந்த போராட்டக்காரர்களால் தென் மும்பை, பைகுல்லா, ஓர்லே, மும்பை மாநகராட்சி அலுவலகம், சத்ரபதி சிவாஜி டெர்மினல் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. என்னை சுட்டுக் கொன்றாலும் உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் என மராத்தா இடஒதுக்கீட்டு போராளி மனோஜ் ஜாரங்கே கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தா மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு கோரி மனோஜ் ஜாரங்கே மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். மும்பை ஆசாத் மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ள மனோஜ் ஜாரங்கே மராத்தா இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பதாகவும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை மும்பையிலிருந்து வெளியேற மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மராத்தா சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அனைத்து மராத்தா சமூகத்தினருக்கும் 10% இடஒதுக்கீடு கேட்டு மனோஜ் தாரங்கே தலைமையில் மும்பையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பேசிய மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மராத்தா இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு தங்கள் அரசு ஏற்கனவே தீர்வு கண்டுவிட்டதாக கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. அங்கு கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மலைப்பாங்கான அந்த மாநிலமே வெள்ளக்காடாகியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் மேக வெடிப்பும் நேரிட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் நேரிட்டுள்ளது. தோடா மற்றும் கிருஷ்ணபர் மாவட்டங்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. கனமழை நீடிக்கும் நிலையில் மீட்புப் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
இமாச்சல பிரதேசத்தில் கனமழை வெள்ளம் காரணமாக பல அரசு கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. காங்க்ரா மாவட்டத்தில் பொழிந்த தொடர் கனமழையால் ரவி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் கிராமங்களை இணைக்கும் 2 பாலங்களும் அரசு கட்டடங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் 11 மாவட்டங்களில் 536 சாலைகள் மூடப்பட்டன. மழை வெள்ள பாதிப்புகளால் சம்பா மாவட்டத்தில் தொலைத்தொடர்பு சேவைகளும் முடங்கியிருக்கின்றன. கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பஸ்தர் பகுதியில் 5 பேர் உயிரிழந்தனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 அடங்குவர். பொறியாளர், அவரது மனைவி, 2 மகள்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய பாலத்தை கடக்க முயன்ற போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். வெள்ளத்தில் சுமார் 20 மாடுகள் உயிரிழந்தன. 2000 பேர் பாதுகாப்பு முகாம்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பெருக்கெடுத்த வெள்ளத்தினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சட்லஜ், பியாஸ் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஏராளமான விளைநிலங்கள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 6600க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்று வரும் வெள்ள மீட்புப் பணிகளில் பிரத்யேக வாகனம் ஒன்றை இந்திய ராணுவம் களமிறக்கியுள்ளது. ஆட்டர் N1200 என்ற அந்த வாகனம் அமிர்தசரஸ், சுல்தான்பூர், லோதி உள்ளிட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வகையிலான நிலப்பரப்புகளிலும் நீர்நிலைகளிலும் பயணிக்கும் வகையில் இந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கனமழை பெருவெள்ளம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியிருக்கிறது. கங்கை உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கங்கை நதியை வழிபடும் வகையில் வாரணாசி படித்துறையில் வழக்கமாக நடத்தப்படும் கங்கை ஆரத்தி நிகழ்ச்சிகள் தடைபட்டுள்ளன. கங்கை கரையில் நடத்தப்படும் இறுதி நிகழ்ச்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை கடுமையாக பாதித்துள்ளது. அம்மாநிலத்தில் ஆறுகளில் கரை புரளும் வெள்ளம் கரையோர பகுதிகளை மூழ்கடித்துள்ளது. தலைநகர் பாட்னாவில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தத்தளித்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக பீகார் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புகழ்பெற்ற இடுப்பயல திருமலை கோவில் வெள்ளத்தில் மூழ்கியது. மஞ்சிரா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோவில் வளாகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கோவில் தலைமை பூசாரிகள் ராஜகோபுரத்தில் வழக்கமான பூஜைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நிலைமை சீரானதும் கோவில் மீண்டும் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மாநிலத்தின் பல பகுதிகளுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் முடுக்கிவிட்டுள்ளன. தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, சிக்மங்களூரு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. கொடகு மற்றும் ராய்ச்சூர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கன்னியாகுமரி, நெல்லை, தேனி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பில்லூர், கோவை மாவட்டத்தில் உள்ள ஆழியார் ஆகிய அணைகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 4ஆம் தேதி வரை மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி வகித்து வந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடந்தது. சென்னை எழும்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவருக்கு காவலர்கள் அணிவகுப்பு மரியாதை கொடுத்தனர். சங்கர் ஜிவாலோடு இணைந்து டிஜிபி சைலேஷ்குமார் யாதவும் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கும் பிரிவு உபச்சார விழா நடந்தது. பணி ஓய்வு பெற்றுள்ள காவல்துறை டிஜிபிக்கு சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தீயணைப்புத்துறை ஆணையத்தின் தலைவராக அவரை நியமித்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக சங்கர் ஜிவால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் 2 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வரும் அருண்ராஜ் சர்க்கரைத்துறை கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் சார் ஆட்சியரான மிருளாநிலி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேட்டுப்பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட சிலைகளுடன் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கண்களை கவரும் கலை நடனங்களுடன் முக்கிய வீதிகளின் வழியாக சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது.
உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்தோடு கோலாகலமாக தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மாதாவின் திருத்தேர் பவனி வரும் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதி காலையில் திருவிழா சிறப்பு திருப்பலியும் நடைபெறவுள்ளது. மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பலனளிக்காது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எதிர்க்கட்சிகள் ஆளும் 8 மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் டெல்லியில் சந்தித்த போது ஜிஎஸ்டி சீரமைப்பால் எந்த ஒரு வரி குறைப்பும் மாநிலங்களின் வருவாயை பாதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டதாக கூறினார். நலத்திட்டங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த மாநிலங்களின் வருவாய் உதவுவதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அமெரிக்காவின் 50% வரியால் பாதிக்கப்படும் இந்திய தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் பல்வேறு திட்டங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சந்தையை விரிவுபடுத்துவது, புதிய வெளிநாட்டு சந்தைகளை கண்டறிவது தொடர்பான அறிவிப்புகளும் இருக்கும் என அவர் கூறினார். இந்தியாவின் தன்னம்பிக்கையை உலகிற்கு தெரியப்படுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் பத்ரக்கில் சுமார் 50 அடி உயரமுள்ள ஒரு தண்ணீர் தொட்டி மீது ஏறிய காளையை தீயணைப்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தகவல் அறிந்தவுடன் தீயணைப்புப் படையினர் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தினர் சுமார் 9 மணி நேரம் போராடி காளையை கயிறுகளை பயன்படுத்தி பத்திரமாக கீழே கொண்டு வந்தனர். பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தையான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டதாக கூறி அண்மையில் ஜாய் கிறிஸ்டா புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு தாயுடன் வந்து ஜாய் கிறிஸ்டா புகார் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய கேரள உடை அணிந்து அத்தப்பு கோலமிட்டும் திருவாதிரை நடனமாடியும் வருகின்றனர். செண்டை மேளம் முழங்க மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடனமாடி ஓணத்தை வரவேற்றனர். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்னான அத்தியாயம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், பாதுகாப்புத் துறையில் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். ஆகாஷ் தீர் அமைப்பானது எதிரியின் தாக்குதல்களை முறியடிக்க உதவியதாக குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் உதவியதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு போகும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கதேசம், இலங்கை போல் இங்கும் கலவரம் எழும் எனவும் ஒரு இட்லி 1000 ரூபாய்க்கு விற்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நடிகர் ரஜினிகாந்திற்கு 50ஆம் ஆண்டு பாராட்டு விழா நடத்துவது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். நடிகர் விஷால் தன்னுடைய 48வது பிறந்த நாளை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாதா தெய்வாலயத்தில் ஆதரவற்றோர் மற்றும் முதியோருடன் கொண்டாடினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் சங்க கட்டிடம் 2 மாதத்தில் நிறைவடையும் என்றார். தாய்லாந்து பிரதமர் பதோங்தரன் ஷினாத்ராவை பதவியிலிருந்து நீக்கி அரசமைப்பு சாசன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்துக்கும் அண்டை நாடான கம்போடியாவுக்கும் மோதல் நிலவி வரும் நிலையில் அந்நாட்டு முன்னாள் தலைவருடன் ஷினாவத்ரா தொலைபேசியில் பேசியது சர்ச்சையானது. கம்போடிய தலைவரை நெருங்கிய உறவு போல கருதி பேசியதும் சொந்த நாட்டு தளபதியை எதிரி என கூறியதாகவும் சர்ச்சை வெடித்தது. இது தொடர்பான வழக்கில்தான் ஷினாவத்ரா நெறிகளை மீறியதாக அவரை பதவியிலிருந்து நீதிமன்றம் நீக்கியுள்ளது. காசாவில் உணவு விநியோக மையத்திற்கு வந்த மக்கள் இஸ்ரேலிய படைகளால் கடத்தப்பட்டதாக ஐநா மனித உரிமை ஆணைய குழு குற்றம் சாட்டியுள்ளது. ரபா என்ற பகுதியில் உணவு வாங்க வந்த ஒரு குழந்தை உட்பட பலர் கடத்தப்பட்டதாக அக்குழு கூறியுள்ளது. வயிற்றுப்பசியை ஆயுதமாக பயன்படுத்தும் இஸ்ரேலின் செயல் மிக கொடூரமானது என்றும் இது சர்வதேச சட்டங்களின்படி மிகப்பெரிய தவறு என்றும் அக்குழு கூறியுள்ளது. ஜப்பானின் கியூஷு தீவில் உள்ள ஷின் மோடக் எரிமலை மீண்டும் வெடித்தது. இந்த வெடிப்பின் காரணமாக சுமார் 5500 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகை மண்டலம் வானில் பரவியது. கக்கோஷிமா மற்றும் மியாசாகி மாகாணங்களில் உள்ள ஷின் மோடேக் எரிமலைக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு தீவிரமான எச்சரிக்கை நிலை என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
காசாவுக்கு ஆதரவாக ஏமன் தலைநகர் சனாவில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சனா மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதனைத் தொடர்ந்து காசா மக்களுக்கு ஆதரவாக ஏமனில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ருமேனியாவில் கிணறு தோண்டும் போது பூமிக்கடியில் இருந்து இயற்கை எரிவாயு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்மேற்கு ருமேனியாவில் உள்ள அமாரா கிராமத்தில் அதிகாரிகள் ஆழ்துளை கிணறு தோண்டும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக பூமிக்கடியில் இருந்த இயற்கை எரிவாயு தொகுப்பு வெடித்தது. இதனால் 25 மீட்டருக்கு பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியில் ஹைட்ரஜன் சல்பைட், மீத்தேன், அமோனியம் போன்ற வாயுக்கள் பரவியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளத்தின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 22 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லாகூரில் வெள்ளம் புகுந்ததால் 9 முக்கிய குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் மற்றும் சாலைகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் மாகாண அரசு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாகாணத்தில் உள்ள 1700 கிராமங்கள் வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கிவிட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அமெரிக்க அதிபராக தான் தயாராக இருப்பதாக துணை அதிபர் JD வான்ஸ் கூறியுள்ளார். USA டுடே என்ற ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் அதிபர் டிரம்பின் உடல்நிலை நன்றாகவே இருப்பதாகவும் நல்ல ஆற்றலோடு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள 3.5 ஆண்டு காலத்திலும் சிறப்பாக பணியாற்றி அமெரிக்காவுக்கு மேலும் பல சேவைகளை செய்வார் என்று வான்ஸ் கூறியுள்ளார். எனினும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அமெரிக்க அதிபர் பதவியை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 200 நாட்களில் அதற்கான அனுபவம் கிடைத்திருப்பதாகவும் வான்ஸ் கூறினார். ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிட்டின. 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிரிவில் இந்தியாவின் ராஜ்கன்வர் சிங் சாந்து தங்கப்பதக்கம் வென்றார். டபுள் டிராப் பிரிவில் இந்தியாவின் முன்னாள் உலக சாம்பியனான அங்குர் விட்டல் தங்கப்பதக்கம் வென்றார். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ராங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை பதக்கத்தை உறுதி செய்தது. காலிறுதிப் போட்டியில் உலகின் 2ஆம் நிலை இணையான மலேசியாவின் ஆரோன்சியா சோவாஓய்க் இணையை எதிர்கொண்ட சாத்விக் ஷிராக் இணை அபாரமாக விளையாடி 21-12, 21-19 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இதன் மூலம் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா ஒரு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. கடந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் காலிறுதிப் போட்டியில் இதே மலேசிய இணையிடம் தோல்வியடைந்ததற்கு தற்போது சாத்விக் ஷிராக் இணை பழி தீர்த்துள்ளது. பீகாரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஹாக்கியை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி முதல் ஆட்டத்தில் சீன அணியை எதிர்த்து விளையாடியது. விறுவிறுப்பான ஆட்டத்தில் 4-3 என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி போராடி வென்றது. கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ஹாட்ரிக் கோல்கள் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பான் அணி கஜகஸ்தான் அணியை 7-0 என்ற கோல்கள் கணக்கில் வென்றது. இந்திய அணி அடுத்த ஆட்டத்தில் ஜப்பான் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்தின் அறிவுரையே உலக சாம்பியன்ஷிப் தொடரில் தாம் பட்டம் வெல்ல காரணமாக அமைந்ததாக கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு போட்டியையும் தனித்தனியாக அணுகி சிறப்பாக கவனம் செலுத்த ஆனந்தின் வழிகாட்டல் உதவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனந்தின் வழிகாட்டுதலால் தான் தமக்கு கவனம் சிதறவில்லை என்றும் குகேஷ் கூறியுள்ளார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை நடத்த விருப்பம் தெரிவித்து இந்தியா விண்ணப்பம் வழங்கியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் குஜராத் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தலைமையிலான குழு லண்டனில் உள்ள காமன்வெல்த் அலுவலகத்துக்கு புறப்பட்டுச் சென்றது. அங்கு காமன்வெல்த் போட்டிகளின் இடைக்கால தலைவர் டொனால்ட் ரூர்காரேவை சந்தித்து இந்தியா சார்பில் விண்ணப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை காமன்வெல்த் போட்டிகளுக்கான தலைநகராக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள திட்டமும் வழங்கப்பட்டுள்ளது.